முன்னாள் இராணுவ உளவுத்துறை அதிகாரி திரு சுப்பிரமணியன் தற்போது நம்முடன் இணைப்பில் வருகிறார். வணக்கம் சார். பஞ்சாப் தாக்குதலை மீண்டும் இந்தியா முறியடித்திருக்கிறது. சில மணி நேரத்திற்கு முன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இல்லத்தில் அவர்களின் தலைமையில் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள், அமைச்சர் ராஜ்நாத் சிங், அஜித் தோவல், மூத்த இராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பாகிஸ்தான்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டில் நவ் இன்னைக்கு நம்ம 6ஆம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400+ ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் நடந்திருக்குது. அவங்க அட்டாக் பண்ண அத்தனை ட்ரோன்ஸும் நம்ம S-400 ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால வந்து எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது எல்லா இடத்துலையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பர்பஸா அவங்களோட டார்கெட் ஏரியாஸ் என்னென்ன இருக்குன்னா, முதல் நாள் வந்து அவங்க டோட்டலா ஒரு 36 ரிலீஜியஸ் பிளேசஸ் மேல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது இன்க்ளூடிங் பஞ்சாப்ல இருக்கிற அமரிந்தர் சாஹி குருத்வாரா முதல்ல இவங்க ரிலீஜியஸ் பிளேசஸ் மேலதான் அவங்களோட டார்கெட்டா வந்திருக்குது. பிகாஸ் இவங்க இந்த அட்டாக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் சாயம் பூசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத அவங்களோட ஃபர்ஸ்ட் டேல பார்லிமெண்ட்ல பாகிஸ்தான்ல ஒரு ஃபீமேல் MP வந்து ஓப்பனாவே அந்த டாக் விட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இது எல்லாமே எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஜெனரல் ஆசிப் முனீரோட அந்த ஓவர்சீஸ் பாகிஸ்தானோட கன்வெக்ஷன் அந்த லைனை அப்படியே டிரா பண்ணி கொடுக்குறாரு. அந்த லைனையே வச்சுட்டு இவங்க எல்லாமே இந்த பாகிஸ்தானோட பொலிட்டீஷியன் ஆனாலும் சரி, பாகிஸ்தானோட ஆஃபீஸர்ஸ் ஆனாலும் சரி, அதே லைனை இது பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபிளிக்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு இப்போ மெயினான டார்கெட்ல வந்து இவங்க வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ் மேல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட டாப் ஹையரார்கியில எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எந்த ஒரு அட்டாக் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அதை அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப நேத்து வந்து 36 இடத்துல வந்து ரிலீஜியஸ் சைட்ஸ் மேல வந்து அட்டாக் நடந்திருக்குது. அதை ஓரியன்டா வச்சுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துச்சுன்னா நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷாஜி அவர்கள் அவங்களோட பாராமிலிட்டரி போர்சஸ்ல இருக்கிற அத்தனை DGCயும் பிரீஃப் பண்றாரு. CSF ஓட ஏர்போர்ட் பாதுகாப்பு பத்தியும், BSF ஓட வந்து எல்லை பாதுகாப்பு பத்தியும், மற்ற நம்ம CRPF இருக்கட்டும், SSBயா இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும் அவங்களோட ரோலை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் செகண்ட் பார்த்துச்சுன்னா 3 சர்வீசஸோட சீஃப்ஸ் CDS மீட் பண்றாங்க. CDS ஃபர்தரா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரை மீட் பண்றாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டரோட இப்போ எல்லாருமே டிஃபென்ஸ் மினிஸ்டர், 3 சர்வீசஸ் சீஃப், CDS அண்ட் அஜித் தோவல், NSC எல்லாமே வித் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கேபினட் செக்ரட்டரி எல்லாம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அதற்கு முன்பாக பாரத பிரதமர் இல்லத்தில் 3 சர்வீஸோட ஃபார்மர் சீஃப் அவங்களோடவும் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா இவங்க வந்து இப்ப பாகிஸ்தான்ல இது ஒரு மத சாயம் பூசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து டோட்டலாவே இப்ப துருக்கி பார்த்துச்சுன்னா இது மட்டும் துருக்கி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்ப வந்து ஓப்பன்லி வந்து அவங்களுக்கு இந்த ட்ரோன் சப்ளை பண்றது மூலமா அவங்க வந்து அந்த இஸ்லாம் பிரதர்ங்கிற அந்த கோணத்துல வந்து வர ஆரம்பிச்சாங்க. சேம் மலேசியாவும் இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. சைனா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சைனா வந்து அதை ஓப்பனா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைனாவுக்கு வந்து என்னைக்குமே அவங்க வார் பண்ணாம ஜெயிக்கணும், அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு ஒரு டூல்ஸாக தான் இவங்க பாகிஸ்தானை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட்டிவா நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் நாம எந்த இடத்துலயும் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக்ஸ் வந்து நம்ம பண்ணதில்லை. அவங்க என்ன அட்டாக் பண்றாங்களோ, ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் பவர் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட எந்த இடத்துலயும் நம்ம ட்ரோன்ஸோ இல்ல நம்மளோட எந்த ஒரு மிசைல்ஸோ இன்னும் எந்த டார்கெட்டும் வந்து நம்ம இன்னும் அட்டாக் பண்ணல. இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி 3 சீஃப்ஸுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தும்
NSA-ல இருந்து இல்ல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அது தகுந்த மாதிரி அடுத்த ஆக்ஷன்ஸ் நடக்கும். இதே இது வந்து நீங்க இன்னைக்கு பிரஸ் பிரீஃபிங்லயும் சொல்லியிருந்தாங்க. அத பாகிஸ்தான் வந்து அதாவது நம்ம சிவிலியன் ஏரோப்ளேனை வந்து ஒரு ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது நம்மளோட மிசைல்ஸ் இருந்தா அது டோட்டல் இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிற அந்த நோக்கில தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது இவங்க ஏதாவது பண்ணி இந்தியாவில் வந்து மத இது நல்லெதிர்காலத்தை கெடுக்கிற விதமாக இந்த கம்யூனல் இதுக்கு வந்து ரொம்ப இதுவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகுறத நம்ம இன்னும் ஒன்னு 2 நாள்ல வந்து இதை பார்க்கலாம். அது இல்லாம இன்னைக்கு நேத்து நம்ம அந்த அட்டாக் அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து அந்த டெரரிஸ்ட் வெதர் அவங்க வந்து இந்த லாஸ்ட் அட்டாக்ல இன்வால்வ் ஆகிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டெரர் அட்டாக்ஸ்க்கும் ப்ரிபேரேட்டர்ஸா இருந்தாலும் சரி, பேக்கர்ஸா இருந்தாலும் சரி, சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸிட்டர் சரி, அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ற ஒரு இதுல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதன் காரணமாக பாகிஸ்தானில் தஞ்சமடைந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாதி என்று அழைக்கப்படும் தாவூத் இப்ராஹிமோட குரூப்ஸ், அனீஷ் இப்ராஹிம், அப்புறம் சோட்டா சக்கீல், இவங்க எல்லாமே இன்னைக்கு பாகிஸ்தான் விட்டு அவங்க வந்து ஒரு சேஃப் லொகேஷன்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. சுப்பிரமணியன் சார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. உளவுத்துறை சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் மிக முக்கியமான தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வேறு இடங்களுக்கு பயந்து போய் ஓடியிருக்கின்றனர் என்ற மகிழ்ச்சி செய்தியும் இந்த போர் பதற்ற சூழலில் தந்ததற்கு நன்றி.